அடுத்து இன்னொரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். இவங்க மும்பை பட்டணத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம மத்தியில் மகன் நானா ஐயர் என்று சொல்லக்கூடிய ஒரு வட இந்திய நாட்டை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். அவர்கள் மகன் நானா ஐயர் அவர்கள் மும்பையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை நாம் இப்போ கேட்க போகிறோம். பிரதர் ப்ளீஸ் கம். ஹிந்தியிலே அவங்க பேசுவாங்க, அது தமிழிலே மொழிபெயர்க்க சகோதரர் வந்திருக்காங்க. வெல்கம் பிரதர். हालेलुया 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 हालेलुया. सब कहेंगे बोलो यीशु मसीह की जय. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவுக்கு ஜெயம். बोलो यीशु मसीह की ஜெய். यीशु मसीह की ஜெய். यीशु मसीह की ஜெய். हालेलुया. धन्यवाद करता हूँ. உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். आज का दिन परमेश्वर ने खास मेरे लिए बनाया है. இன்றைய தினம் எனக்காகவே கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். मुझे नहीं लगता था कि मैं इस जगह आकर मेरी गवाही दूंगे. நான் இப்படி நினைக்கவில்லை இந்த இடத்திற்கு வந்து என்னுடைய சாட்சியை சொல்லுவேன் என்று. मैं मोहन सिलास का ब्रदर का धन्यवाद करता हूँ. நான் சகோதரர் மோகன் சிலாசர் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். मेरा नाम मोहन नाना अहिर. என்னுடைய பெயர் மோகன் நானா ஐயர். बॉम्बे पुलिस में पुलिस ऑफिसर हूँ. மும்பையிலே போலீஸ் ஆபீசரா இருக்கிறேன். 34 साल सर्विस हुआ है. 24 வருஷம் என்னுடைய சர்வீஸ் இருக்கிறது. 3 लड़की और 2 बेटा है. 3 பிள்ளைகள் 2 பையன்கள் இருக்கிறார்கள். 8 पोते हैं. 6 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். मैं अब्राहम की संतान हूँ. நான் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறேன். अब्राहम ने पूरी तरह से आदेश दिया है. ஆபிரகாமுடைய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். पूरा आशीर्वाद उसका है. எல்லா ஆசீர்வாதம் அவருக்குரியது. मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ. நான் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். आज पुलिस खाते में होते हुए भी प्रभु का कार्य कर रहा हूँ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். आज बॉम्बे पुलिस का उद्धार मांगता हूँ. மும்பையில இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காகவே நான் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். पूरे तमिलनाडु के पुलिस का उद्धार मांगता हूँ. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். पूरे भारत देश के पुलिस का उद्धार मांगता हूँ. நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். आज मेरी सभी को विनती है. நம்ம எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு. श्री पुलिस परमेश्वर में आवे. எல்லா போலீஸ் காவல்துறைகள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். पूरा विश्व प्रभु में आया करके मैं समझ जाऊंगा. எல்லாரும் ஆண்டவர் கிட்ட வந்துட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். क्योंकि आजकल पुलिस बहुत पापों में है. இன்றைய தினத்துல காவல்துறை எல்லாம் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறது. पुलिस बहुत डिप्रेशन में है. போலீஸ்காரங்க மிகவும் ஒரு पूरे दुनिया का संकट पुलिस पे है. இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போலீஸ்க்குள்ள இருக்கிறது. मैं भी एक पुलिस हूँ. நானும் ஒரு போலீஸ் தான். मेरा भी एक कुटुंब है. நானும் ஒரு துக்கத்தில் இருக்கிறேன். मेरे भी बच्चे हैं. எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். मगर आज पुलिस की बहुत हालत खराब है. இன்றைய தினம் போலீஸுடைய நிலைமை மிகவும் மோசமா இருக்கிறது. मैं जितने मीटिंग में जाता हूँ, எத்தனை மீட்டிங்க்கு நான் கடந்து செல்கிறேன். पुलिस के उद्धार के लिए प्रार्थना मांगता हूँ. போலீஸ்காரங்களோட ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். आज मैं ब्रदर का धन्यवाद करता हूँ. இன்றைக்கு நம்ம அன்பு சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறேன். तमिलनाडु के सब दारू के दुकान बंद होने वाले हैं. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சாராய கடைகள் எல்லாம் பந்தாக போகிறது. सब तमिलनाडु के पुलिस को भी ज्ञान बुद्धि समझ दे. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை எல்லாருக்கும் ஒரு புத்தி வர வேண்டும். परमेश्वर का वचन उनको आवे. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். हर एक के हाथ में लाठी ने हो के बाइबल हो जावे. போலீஸ் காவல்களுடைய கையில கம்பு இருக்கிறது போல பைபிள் இருக்க வேண்டும். जहाँ ड्यूटी पे जाएंगे, எங்க அவர்கள் காவல்துறை பணியில செல்வார்கள், वो बाइबल पढ़ते जाएंगे. வசனத்தை படித்துக் கொண்டு செல்வார்கள். लोगों को उपदेश करते जाएंगे. ஜனங்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக கடந்து செல்வார்கள். आज मैं भी वहाँ करता था. நானும் அந்த வேலை தான் செய்துகிறேன். मैं 2 रिवॉल्वर लेके चलता था. நான் எப்பொழுது 2 ரிவால்வரை எடுத்துக்கொண்டு செல்லுவேன். मैं इनकाउंटर स्पेशल बॉम्बे में था. நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறேன். मैं 36 इनकाउंटर किया है. நான் 36 பேரை என்கவுண்டர் போட்டுதல் இருக்கிறேன். मुझे लगता था मैं सब कुछ न्याय करने वाला है. நான் நினைத்தேன் மற்றவர்களுக்காக நான் தான் நியாயம் செய்வேன் என்று. मैं आदमी के गर्दन पे पैर रखकर गोली मारता था. நான் மனுஷனுடைய கழுத்திலே காலை வைத்து நான் சுடுவேன்.
मुझे पता नहीं था कि मैं न्याय करने वाला है எனக்கு தெரியவில்லை நான் தான் நியாயம் செய்வேன் என்று मुझे पता नहीं था मेरे ऊपर मेरा परमेश्वर है எனக்கு தெரியவில்லை எனக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று मैं जाति से ब्राह्मण कुटुंब से हूँ நான் என்னுடைய பிறப்பு பிராமன் குடும்பத்திலே தான் मैं सभी वेदांत जानता हूँ நான் என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் पूरे भारत देश की देवता घुमा है இந்த தேசம் முழுவதும் இருக்கிற விற்கிற கோட்டைக்கு நான் அலைந்து திரிந்திருக்கிறேன் कोई जगह नहीं रखा है ஒரு இடமும் நான் பாக்கி வைக்கவில்லை मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் 2003 के पहले मैं निरंकारी बाबा में था 2003வது வருடத்திலே நான் ஒரு निरंकारी महात्मा ஒரு சாமியாரா நான் இருந்தேன் मैं भारत देश के सब स्वामी को जानता हूँ பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா சாமியார்களை நான் எனக்கு தெரியும் ये भारत देश के जितने भी स्वामी हैं இந்த தேசத்தில் இருக்கிற எத்தனை சாமிகள் இருக்கிறார்கள் मैं एयरपोर्ट इमिग्रेशन में था ஏர்போர்ட் இமிகிரேஷனாய் அவர் இருந்தார் सब बाबा लोग को मैं जानता हूँ எல்லா பாபாக்களை எனக்கு தெரியும் सब निरंकारी बाबा எல்லா நிரंकारी பாபாக்கள் आसाराम कसाराम ஆசாரம் தசாரா सभी जितने भी बाबा है ये साउथ की अम्मा है இந்த இருக்கிற எல்லா சாய் பாபா அவர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும் सबको मैं जानता हूँ எல்லாரும் எனக்கு தெரியும் और वो मुझे नाम से जानते हैं அவர்கள் என்னுடைய பேரை சொன்னாலே என்ன குறித்து அவர்களுக்கு தெரியும் मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் 2003 में मुझे अटैक आया था 2003 வருடத்தில் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது मेजर अटैक था அது ஒரு மேஜர் அட்டாக்கா இருந்தது और मुझे हॉस्पिटल में एडमिट कर दिया என்னை ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணி விட்டார்கள் डॉक्टर ने कहा ये बच नहीं सकता है டாக்டர் சொல்லுகிறார் இவன் பொழைக்க மாட்டார் என்று मेरे को पूरी लत नशे की थी எனக்கு पूरा नशे की लत था எனக்கு ஒரு இந்த குடிச்சா எப்படி இருக்கும் ஒரு மத இத மாதிரி இருந்தது सब पूरा नशा मैं करता था पूरी नशा मैं करता था அவ எனக்கு ஒரு போதை குடித்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு இருந்தது எனக்கு जो पुलिस का काम था என்னுடைய போலீஸ் வேலையா இருந்தது जो काम करता था वो सब नशे में करता था அவர்கள் வேலை செய்யும் போது எல்லாரோட புத்தி நிமித்தமா செய்கிறார்கள் मैं परमेश्वर को धन्यवाद करता हूँ நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் जब मुझे अटैक आया எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது हॉस्पिटल में मुझे ले गए ஆஸ்பத்திரிக்கு என்னை கொண்டு சென்றார்கள் डॉक्टर ने कहा ये कोमा में जाएगा டாக்டர் சொல்லுகிறார் இவர் கோமாக்கு கடந்து செல்வார் ये नहीं बचेगा இவர் பொழைக்கவே மாட்டார் मुझे दूसरे दिन मैं होश में आया அடுத்த நாளிலே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது डॉक्टर ने कहा तेरा ऑपरेशन करना पड़ेगा டாக்டர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போகிறோம் तू नहीं बच सकता है நீ பொழைக்க மாட்டாய் मैंने सभी परमेश्वर को धन्यवाद किया நான் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன் सभी भगवान भारत देश के ढूंढने चालू कर दिया எல்லா இடங்களில் இருக்கிற தெய்வங்களை நான் கூப்பிட ஆரம்பித்தேன் ये हिमालय में अमरनाथ में मेरे बच्चे लोग लेके गया था अमरनाथ हिमालय में அமர்நாத் இமாலயா அங்க ஒரு இவரை கொண்டு சென்றார்கள் हिंदू का बड़ा स्थान है அது இந்து மதத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு ஸ்தலமா இருந்தது चारों बाजू से बर्फ का पहाड़ है நாலு சைடும் நல்ல ஒரு குளிர்ச்சியான இடங்கள் இருந்தது मैं 48 घंटा बर्फ में था 48 hours बर्फ में था 48 மணி நேரம் நான் ஒரு ஐஸ் கட்டி போல இருந்தேன் मैं भगवान देखने गया था நான் கடவுளை பார்க்க போயிருந்தேன் मुझे जीवन मिलेगा करके मैं देखने गया था எனக்கு நல்ல ஒரு ஜீவன் கிடைக்கும் என்று நான் போனேன் वो पहाड़ चढ़ के मैं निकल गया पहाड़ चढ़ के मैं ऊपर गया மலை மேல் ஏறி நான் கடந்து சென்றேன் जब वो पहाड़ चढ़ के मैं नीचे आया திரும்ப மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது एक गुजरात का आदमी अपने औरत के लेके बैठा था ஒரு குஜராத் ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி எடுத்து கூட்டி கொண்டு வந்து உட்கார்ந்திருந்தார் वो औरत ने उसके पास जान छोड़ दिया उस औरत ने अपना जान प्राण छोड़ दिया था அந்த அவருடைய மனைவி தன்னுடைய உயிரை விட்டு விட்டாள் मैं उधर पूछा நான் அவர்களிடத்தில் கேட்டேன் ये अमरनाथ है இது ஒரு அமர்நாத்தா இருக்கிறது ये लोग यहाँ अमर होने आते हैं எல்லா ஜனங்களும் இங்கே ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்று வருகிறார்களே ये औरत इधर जान कैसा छोड़ा இந்த சகோதரி எப்படி தன் ஜீவனை இந்த இடத்துல விட முடியும் मेरा उधर आँख खोल गया என்னுடைய மூளை அந்த இடத்துல திறந்து விட்டது ये अमरनाथ नहीं है இது ஒரு அமைதியான இடம் அல்ல ये जान लेने वाला मरनाथ है இது ஒரு உயிரை எடுக்கிற ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு இடமா இருக்கிறது मैं परमेश्वर का धन्यवाद देता हूं தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் इस दुनिया में कोई भगवान नहीं है இந்த உலகத்துல வேற தெய்வம் ஒருவரும் இல்லை ओनली जीसस only இயேசு மட்டுமே உண்டு இயேசு மட்டுமே உண்டு नया जीवन देने वाला
எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர்தான். आज के आपके सामने मैं खड़ा रहने वाला, உங்க மத்தியிலே நான் இன்னைக்கு நிற்கிறேன். प्रभु यीशु ने मुझे नया जीवन दिया है. என் இயேசு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். मैं वहां से कश्मीर से बम्बई आया. அந்த இடத்துல இருந்து நான் காஷ்மீர்ல இருந்து பம்பை பட்டணத்துக்கு கடந்து வந்தேன். मेरी बड़ी लड़की एक बार मुझे मिलने को घर पे आई. என்னுடைய மூத்த மகள் என்னை பார்ப்பதற்கு வீட்டுக்கு கடந்து வந்தார்கள். उस टाइम मुझे 5000 का गोली और दवा लगता था. 5000 ரூபாய்க்கு ஒரு மருந்து மாத்திரைகளை எனக்கு தந்தாள். मुझे लड़की आकर बोलने लगी, என்னுடைய மகள் என்னிடத்தில் சொன்னாள் कि वहां वसई में एक पास्टर प्रेयर करता है. அங்க ஒரு இடத்துல ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். आप वहां चल के प्रेयर करो, आपको अच्छा होगा. நீங்க அங்கே வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கும். मैंने कहा सब जगह मैं देख चुका हूं. நான் சொன்னேன், நான் எல்லா இடத்துக்கு போய் வந்து விட்டேன். कोई जगह भगवान नहीं है. எந்த இடத்திலும் தெய்வமே கிடையாது. कोई जगह भगवान नहीं है. எந்த இடத்திலும் தெய்வமே இல்லை. सब भगवान खाने वाले हैं. எல்லா கடவுளும் சாப்பிடுகிறவர்களா இருக்கிறார்கள். सब थाली भर के लेके जाने वाले भगवान हैं. எல்லா பாத்திரத்தை ஏந்தி கொண்டு போகிறவர்களா இருக்கிறார்கள். मैं परमेश्वर को धन्यवाद करता நான் हूं. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். मैं बेटी की बात मानकर என்னுடைய மகளுடைய வார்த்தையை கேட்டு वो वसई के चर्च में गया. அந்த சர்ச்சுக்கு நான் கடந்து சென்றேன். वो पास्टर स्टेज के ऊपर एक वचन दे रहा था. அந்த தேவனுடைய மனுஷன் பலிபீடத்தில் நின்று ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். मेरे पेट में उस टाइम एक घाव था. என்னுடைய வயிற்றிலே ஒரு வலி இருந்தது. ये पेट में गोली लगा था. என்னுடைய வயிற்றிலே துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. आप जैसे बैठे हैं ऐसे मैं जाके वहां बैठा था. எப்படி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அதே போல நானும் அந்த இடத்துல அமர்ந்தேன். पास्टर वचन दे रहा था. அந்த தேவனுடைய மனுஷன் வசனத்தை எடுத்து பேசும்போது, आज प्रभु यीशु आपको क्षमा कर रहा है. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். आज प्रभु यीशु आपकी पाप की क्षमा कर रहा है. இன்றைக்கு கர்த்தராக இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார். आप प्रभु आज आपको क्षमा कर रहा है. இன்றைக்கு இயேசு உன்னை சுகப்படுத்துகிறார். आज प्रभु यीशु आपका उद्धार कर रहा है. இன்றைக்கு இயேசு உன்னை ரட்சிக்கிறார். आज अपने मुंह से अपना पाप कबूल करो. நீங்கள் இன்றைக்கு உங்க வாயை திறந்து பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். मैंने कहा, நான் சொன்னேன், मैं भारत देश के सब कोने में गया. நான் எல்லா தேசம் முழுவதும் மூல முக்கிலே நான் அலைந்து திரிந்தேன். ये शब्द कोई मंदिर में नहीं सुनने को मिला. இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை நான் எங்கும் கேட்கவில்லை. ये शब्द मुझे कहीं ब्राह्मण ने नहीं सुनाया. இப்படிப்பட்ட வார்த்தை எந்த பிராமணன் குடும்பத்திலும் கேட்கவில்லை. तू तेरा पाप अपने मुंह से कबूल कर. நீ உன் பாவங்களை உன் வாயை திறந்து சொல்லு. मैं तुझे क्षमा करूंगा. நான் உன்னை சுகப்படுத்துவேன். और उसी टाइम पवित्र आत्मा ने मुझे छू लिया. அதே சமயத்தில் இயேசு என்னை நிரப்பினார். मैं परमेश्वर का धन्यवाद करने நான் लगा. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். मैं प्रभु को धन्यवाद करने लगा. நான் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தேன். प्रभु मैं सबसे बड़ा पापी हूँ. ஆண்டவரே, நான் மிக பெரிய பாவியாய் मेरे இருக்கிறேன். आंख में पाप है. என்னுடைய பார்வையிலே பாவம் இருக்கிறது. मेरे दिल में पाप है. என்னுடைய இருதயத்திலே பாவம் இருக்கிறது. मेरे शरीर में पाप है. என்னுடைய சரீரம் முழுவதும் பாவமா இருக்கிறது. प्रभु मैं बहुत बड़ा पापी हूँ. இயேசுவே, நான் மிக பெரிய பாவி. प्रभु मुझे क्षमा करो. இயேசுவே, என்னை ரட்சியும். प्रभु मुझे क्षमा करो. இயேசுவே, என்னை மன்னியும். और उसी टाइम पवित्र आत्मा ने छू लिया. அதே சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை मेरे நிரப்பினார். शरीर से कुछ निकल गया. என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று புறப்பட்டு போனது. मेरा शरीर पूरा हल्का हो गया. என் சரீரம் லகுவாய் மாறிவிட்டது. मैं परमेश्वर को धन्यवाद करता நான் हूँ. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். मुझे 6 बीमारी था. எனக்கு 6 வியாதிகள் இருந்தது. मैं बहुत बड़ा व्याधि में था. நான் மிக பெரிய ஒரு வியாதிஸ்தனா இருந்தேன். आज जो खड़ा है मेरे प्रभु यीशु ने मुझे खड़ा किया है. நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் என் இயேசு என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். भाई और बहनों, प्रभु यीशु जिंदा है. என் அன்பு சகோதரன் சகோதரி, இயேசு உயிரோடு இருக்கிறார். वो हमारे लिए स्वर्ग का राज छोड़कर धरती पर आया. அவர் நமக்காகவே பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். யோவான் 3:16 में वचन कहा है, யோவான் 3:16 எழுதியிருக்கிறது, स्वर्गीय पिता ने जगत पर इतना प्रेम किया, பரலோக தேவன் இந்த பூமியை இந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார். अपना एकलौता पुत्र यीशु दे दिया. தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார். जो कोई उस पर विश्वास करे, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ वो नाश ना हो, அவர் நாசம் அடைவதில்லை. वो अनंत काल का जीवन पाएगा. ஓ, பரலோக சொர்க்கத்தை அவன் அனுபவிக்க முடியும். आज परमेश्वर का दास हुआ है. இன்றைக்கு நான் தேவனுடைய மனுஷனாய் மாறி இருக்கிறேன். तभी तो 2000 किलोमीटर छोड़कर आपके सामने खड़ा हुआ है. 2000 கிலோமீட்டர்ல இருந்து கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். अगले साल जब आऊंगा सब तमिल सीख के आऊंगा. அடுத்த வருஷம் கர்த்தர் என்னை கொண்டு வரும்போது நான் தமிழை படித்து கொண்டு வருவேன். मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். वो दयालु परमेश्वर ने मुझ पर कृपा की है.
அவர் மிகவும் தயவு நிறைந்தவராக இருக்கிறார். ऐसी कृपा आप पर करेंगे. அவருடைய கிருபை உங்க மேல இறங்கும். हमें परमेश्वर का राज बढ़ाना है. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். आज पूरे भारत देश का उद्धार करना है. நம்ம பாரத தேசம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். आज पूरे भारत देश में बेदारी लाना है. இந்த தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பக்கம் கொண்டு வர வேண்டும். हमारे सब लोग प्रचार करते रहेंगे. நாம் எல்லாரும் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். प्रभु का नाम सभी को जगह बांटते रहेंगे. எல்லா இடமும் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். हमारे पास्टर के हाथ बड़ा करेंगे. நம்ம தேவனுடைய தாசனுடைய கரங்களை எல்லாம் பலப்படுத்த வேண்டும். कश्मीर से कन्याकुमारी तक, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை सभी जगह प्रभु का पास्टर का कलूसिया हो जाएगा. எல்லா இடமும் இயேசுவுடைய ஒரு தெய்வீக சபையாய் மாற வேண்டும். मैं पास्टर को आपको विनती करता हूँ. நான் உங்க எல்லா பாஸ்டரையும் உங்க எல்லாரையும் நான் ஒரு விண்ணப்பத்தை கேட்டுக்கொள்கிறேன். सभी भारत देश के पुलिस के लिए प्रार्थना करो. இந்த நம்ம இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மென்ட்டுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். उसके घर में आशीष आवे. அவங்களுடைய வீட்டிலே அவங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். उनके बाल बच्चे सुखी हो जाए. அவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आज पास्टर जयराम ने तिरनावली में मीटिंग लगाया है. அன்பு சகோதரர் ஜெயராம் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங்கை வைத்திருக்கிறார். उस मीटिंग के लिए அந்த மீட்டிங்காக बंबई से मेरे को इनवाइट किया है. பாம்பேல இருந்து என்ன இன்வைட் பண்ணி இருக்கிறார்கள். मैं ब्रदर पोनराज का धन्यवाद करता हूँ. நான் சகோதரர் பொன்ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். सेलोराज ब्रदर का धन्यवाद करता हूँ. செல்வராஜ் பிரதருக்காக நன்றி செலுத்துகிறேன். जिसने आज यहाँ लाकर आपके सामने खड़ा किया है. எப்படி என்னை இங்க கொண்டு வந்து என்னை நிப்பாட்டி இருக்கிறார்கள். मैं प्रभु को धन्यवाद करता हूँ. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். भाई प्रभु को नहीं छोड़ना. भाई प्रभु को नहीं छोड़ना. என் அன்பு சகோதரன் சகோதரி இயேசுவை விட்டு விடாதீர்கள். प्रभु बहुत दयालु है. இயேசு இரக்கமுள்ளவராக प्रभु இருக்கிறார். बहुत कृपालु அவர் है. கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். ऐसा परमेश्वर ये विश्व में नहीं है. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது. उसने हमारे लिए कालवरी क्रूस पर जान दिया அவர் है. நமக்காகவே கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். ऐसा कौन सा भगवान है? அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியில எங்கேயும் உண்டா? मैं सभी हिंदू के ग्रंथ पढ़ा हूँ. நான் இந்து மதங்களை குறித்து நான் படித்திருக்கிறேன். सभी हिंदू के देवता देखा हूँ. இந்து மதத்தில் இருக்கிற தெய்வங்களை பார்த்திருக்கிறேன். मगर प्रभु यीशु जैसा भगवान नहीं है. ஆனால் அப்படிப்பட்ட இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லையே. हमारे लिए उसने 39 कोड़े खाए. அவர் எனக்காக சிலுவையை சுமந்தார். हमारे लिए उसने रक्त बहाया. அவர் எனக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். आज हमारे बीच में वो है. ஓ நம்ம மத்தியில இயேசு கடந்து வந்திருக்கிறார். आज पवित्र आत्मा द्वारा हमारे में कार्य कर रहा है. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். बोलो यीशु मसीह की. சொல்லுங்க இயேசு மசீஹ்க்கு ஜெய். बोलो यीशु मसीह की. ஜெய். बोलो यीशु मसीह की. ஜெய். आमेन आमेन आमेन. धन्यवाद करता हूँ प्रभु यीशु. நாம் இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பம்பாய் பட்டணத்திலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆண்டவர் ரட்சித்து பிராமண குடும்பத்திலிருந்து அவர் அமர்நாத் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். இமயமலை எல்லா இடங்களுக்கு போயிட்டு வந்த பிராமண குடும்பம்னா எல்லா தெய்வம் வேதங்களை அறிந்தவர், அதான் சொல்லுகிறார். அதனால் பாருங்கள், இன்றைக்கி இயேசுதான் ஆண்டவர் என்றவர் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ காவல்துறைக்காக நம்ம ஜெபிச்சா பெரிய எழுப்புதல் வரும். ஆமென். நாளை தினம் ஈஸ்டர் பண்டிகை அன்று திருநெல்வேலியில் இந்த